ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு சித்து ஸ்டஃபி. காலையிலே வெயில் பின்னி எடுக்குது. இந்த வீடியோவில் எப்படி திரும்பிட்டேன், இந்த வீடியோவில் வண்டியோட தேர்ட் சர்வீஸ்க்கு போயிட்டுருக்கிறேன். 10,000 கிலோமீட்டர்ஸ் ஆகலை. எவ்வளோ ஆகிருக்குதுன்னா 6,750 கிட்ட ஆயிருக்கு. ஸோ வண்டியை போயிட்டு டேட் வந்துருச்சு, அதனால் போய் கொடுத்துட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு இன்றைக்கே கிடைக்குதான்னு பார்ப்போம். ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குன்னு நான் போய்கிட்டே சொல்கிறேன். வாங்க போகலாம். பாய். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம அப்படியே நேராக வந்துட்டு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தஞ்சாவூருக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு அரௌண்ட் வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஹைப்பர்லாப்ஸ் போடுறேன். அது நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வண்டியில் இருக்குது, தேர்ட் சர்வீஸ் போகிறோம்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வண்டி என்னென்னா மேஜர் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம் இருக்குது. அதுவே நமக்கு மேஜர் தான். என்னென்னா ஃபஸ்ட்டு இது சஸ்பென்ஷன் வந்துட்டு ரொம்பவே ஹார்டாக இருக்குது. அப்புறம் மழையில் இல்லைன்னு நனைஞ்சிச்சுன்னா கீச் 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 கிச்சுன்னு சவுண்ட் இருக்குது. அது க்ரீசிங் சரியாக பண்ணலையா, இல்லை வந்துட்டு அந்த பால்டர்ஸ் ஏதாச்சும் அங்கே போயிருக்குதா அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கு சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு அந்த செயின் வந்துட்டு அந்த இன்ஜின் கிட்ட போகும்போது அந்த பேட் இருக்குல்ல, நான் வீடியோட எண்டில் காட்டுறேன். அந்த பேடில் வந்துட்டு அழகாக அந்த சிட்டாக இருக்கும் அந்த இன்ஜினுக்கு போகிற அந்த செயின். அது வந்துட்டு கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால கொஞ்சம் உரசுது, சவுண்டு வருது. ஸோ அதை வந்துட்டு சரி பண்ணணும். மூணாவது வந்துட்டு வழக்கம் போல் வந்துட்டு செயின் லூப் பண்ணணும், ப்ளஸ் வந்துட்டு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். இதை தான் மேஜர். நான் இதை தான் சொல்ல போகிறேன். எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு என்னென்னா கிளச்சும் வந்துட்டு கீரை வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் ஃபர்ஸ்ட் கியரில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஹிமாலயன் அப்படி தான் இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் கிடையாது, அதனால வந்துட்டு ஹார்டாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. இருந்தாலும் சொல்லி பார்ப்போம் எந்த அளவுக்கு கிளச் பிளே எவ்வளோ அளவுக்கு பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஸ்மூத் பண்ணி கொடுக்குறாங்கன்ட்டு. ஸோ வாங்க போய்கிட்டே இருக்கலாம். ஹைப்பர்லாப்ஸ் வீடியோ வரும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு ஷோரூம் கிட்ட வந்தாச்சு. ஷோரூம்க்கு பேக் சைடில் தான் வந்துட்டு இந்த சர்வீஸ் சென்டர். பார்த்தீங்கன்னா தெரியும், சாட்டர்டே வந்திருக்குமா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. கொடுத்து இன்னைக்கே வாங்க முடியுமான்னு கேட்கலாம். ஒரு ப்ரோ இருக்கிறாரு, அவர் தான் வந்துட்டு பேட் எடுத்துட்டு கம்ப்ளைண்ட்லாம் நோட் பண்ணுறாரு. எல்லா கம்ப்ளைண்ட்டும் சொல்லுவோம். நம்மளோட வண்டி வந்துட்டு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஆகலை, பட் ஆனால் டேட் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால தேர்ட் சர்வீஸ் பண்ணுறேன். சில கம்பெனிஸ் லைக் கேடிஎம் அதெல்லாம் வந்துட்டு அந்த கிலோமீட்டர்ஸ் பேஸ்டு தான் வந்துட்டு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, டேட் பேஸ்டு கிடையாது. பட் கம்யூட்டர் பைக் நீங்கள் எது எடுத்தாலும் லைக் பஜாஜ் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்தீங்கன்னா டேட்டு எது ஃபர்ஸ்ட்ல வருதோ அதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. சேம் அதே தான் வந்துட்டு ராயல் என்ஃபீல்ட்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எல்லா கம்ப்ளைண்ட்டும் சொல்லியாச்சு, ரெக்டிஃபை பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ சர்வீஸ் கொடுத்துட்டு போகலாம். போயிட்டு ஈவினிங் வரலாம், ஈவினிங் கிடைக்கும்ன்றிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ கிளம்பியாச்சு. வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். போய் வண்டியை செக் பண்ணலாம், வண்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வாங்க போகலாம். இதை நான் சொல்லி ஆகணும்னு நினச்சேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊரில் ரோடு தான் ரொம்ப மோசம் அப்படின்னு பார்த்தா எங்கள் ஊர் சைடில் உள்ள டவுன் பஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா இடமும் கிழிக்கும் போது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. பாவம் மக்கள் எப்படி தான் போயிட்டு வராங்க. நம்ம 2 வீலர் வச்சுருக்கோம், பட் 2 வீலர் இல்லாதவங்கலாம் பஸ்ஸில் தானே போவாங்க. அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டர் பஸ்ஸஸ் வந்துட்டு இந்த ஏரியா சைடில் விடலாம், தஞ்சாவூர் டு திருவையாறு அந்த மாவட்டம் சைடில். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கோயில் இருக்கும்போது பஸ்ஸஸ்லாம் இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இல்லை? அது அப்படி அந்த எக்ஸ்ட்ரீமு, இது இப்படி இந்த எக்ஸ்ட்ரீமுன்ட்டு. கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுல்ல, நல்லா இருக்கும், நல்ல வைபு.
கோவில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி இந்த ஆறுல வர தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த லுக் வந்துட்டு ரொம்பவே சீனிக்கா இருக்கும். ஸோ இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளீட் சர்வீஸோட ப்ரைஸ் வந்துட்டு 1121 ருபீஸ் ஆயிருக்கு. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், சர்வீஸ் பண்ணி அப்படியே பல இருக்குல்ல, வண்டி பல இருக்கிறது தான் வண்டி ஓட்டுறவங்களுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த வண்டி எப்பவுமே புதுசா வச்சிருக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுவோம். அட்லீஸ்ட் வந்துட்டு வாட்டர் சர்வீஸ் நம்ம ஓனா கூட பண்ணுவோம். ஏன்னா வண்டி கொஞ்சம் கிளீனா வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ வண்டி எடுத்துட்டு போறேன். பட் இப்பவே வந்துட்டு சர்வீஸோட குவாலிட்டியை நான் சொல்ல, வண்டி கிளீனா இருக்குது, ஓட்டும் போது பரவாயில்ல. ஆனா வந்துட்டு நான் இப்ப லாங் டிரைவ் போயிட்டு அப்ப சொல்றேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வண்டி வந்துட்டு தேர்ட் சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு. நான் உடனே வந்துட்டு அந்த எப்படி இருக்குது அப்படின்னு வாட்டர் வாஷ் மட்டும் பார்த்துட்டு சொல்ல வேணாம் அப்படின்ட்டு தான் நான் லாங் டிரைவ் ஒன்று பண்ணியிருப்பேன், வீடியோவும் போட்டிருப்பேன் தஞ்சாவூர்லேருந்து பெங்களூர் வர வரைக்கும். ஸோ அந்த இது என்னென்னா, வண்டி ஓட்டி பார்ப்போம் இவ்வளோ தூரம் வருதில்ல, அப்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ வந்தாச்சு. இங்கே நான் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன், அதை நான் வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு வண்டியில் ரெக்டிஃபை ஆயிருக்குதா இல்லையா அப்படின்னா, வாட்டர் வாஷ் நல்லா பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு கிளச் பிளே கேட்டிருந்தேன், பட் இது 1.2 சென்டிமீட்டர் இருக்குதான்னு தெரில, 12 mm இருக்குதான்னு தெரில. கியர் வந்துட்டு ஃபஸ்ட் கியர் ஹார்டாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் சொன்னேன் அது எதுவும் சரி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அது போக நான் ரொம்ப சொன்னதே வந்துட்டு சஸ்பென்ஷனோட தான். அந்த சஸ்பென்ஷன் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நான் வந்ததுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதில் வந்துட்டு சஸ்பென்ஷனில் வந்துட்டு சவுண்டு வருது, இந்த கீச்சுன்னு சவுண்டு வரும் தெரியுமா. இப்போ யாராச்சும் பில்லி நீங்கள் உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது இன்னுமே சவுண்டு இருக்குது. மற்றபடி ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் லென்த்து இது பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த இது வந்துட்டு முன்னாடி அந்த அந்த இதில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி உரசுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இது கரெக்டாக இருக்குது. ஓவரால் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஆவரேஜ் தான் இருக்குது. திரும்ப வந்துட்டு ஃபீட்பேக் கூட அவங்க கேட்கல கால் பண்ணி. எனக்கு இந்த சஸ்பென்ஷன் மட்டும் ரொம்ப ஹார்டாக இருக்குது. நான் இப்போ திரும்ப கொடுக்க போகிறேன் இங்கே உள்ள சர்வீஸ் சென்டரில், வேறு வழி இல்லை. சர்வீஸ்க்காக இல்லை, அந்த சஸ்பென்ஷன் மட்டும் எனக்கு சவுண்ட் வருது கீச்சுன்ட்டு. ஸோ அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் பற்றி தெரியும், என்னோட ஃப்ரெண்டு கூட வண்டி எடுக்கிறதுக்கு தான் பார்க்குறேன். ஆனால் ஹிமாலயன் எடுக்கலாங்கிறது வேணான்னு நினைக்கிறது வண்டிக்காக இல்லை, வண்டி ரொம்ப நல்லா இருக்குது, பட் சர்வீஸ்க்காக தான். சர்வீஸ் ஏன் இவ்வளோ ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல, பிகாஸ் ஆஃப் நிறைய வெஹிக்கிள் இருக்கிறதுனாலயா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு உங்களுக்கு தெரியும், இந்த வண்டி எடுத்து கொண்டு போய் ஷோரூமில் கொடுப்போம், எப்படி இருக்குதுன்னு தெரில, அதுக்கு எவ்வளோ ஆகுது என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். Until then, stay tuned with those stuff. Bye.